உலகம் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்ட சாதனையை நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா படைக்க தயாராகிவிட்டார். நாளை வதோதராவில் தொடங்க போகும் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா பேட்டிலிருந்து பறக்க போகும் அந்த 2 சிக்சர்கள் ஒரு புது வரலாற்றையே எழுத போகிறது. அது என்ன சாதனை வாங்க பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட்டில் சிக்சர் மழை பொழிவதில் ரோஹித் சர்மாவுக்கு நிகர் ரோஹித் சர்மா தான். இதுவரை 648 சிக்சர்களை விளாசி தள்ளி மற்ற வீரர்களை விட பல மைல் தூரம் முன்னாடி நிற்கிறாரு. இன்னும் 2 சிக்சர் தான். நாளைக்கு மேட்ச்ல அதை அடிச்சிட்டாருன்னா சர்வதேச கிரிக்கெட்ல 650 சிக்சர்களை அடித்த உலகின் முதல் மற்றும் ஒரே வீரர் என்ற வரலாற்று சாதனையை ரோஹித் படைப்பார். 600 சிக்சர்களை தாண்டிய ஒரே வீரரும் இவர்தான். ஏற்கனவே அதிக ஒருநாள் போட்டி சிக்சர்கள், அதிக T20 சிக்சர்கள், அதிக இரட்டை சதங்கள்னு ரெக்கார்ட் புக்கையே ரோஹித் சர்மா பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ 2027 உலக கோப்பைக்கு தயாராகும் விதமாக இந்த நியூசிலாந்து தொடர்ல ரோஹித் மற்றும் கோலி 2 பேரும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம், அதாவது 2025ஆம் வருடம் ICC ரேங்க்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சு கெத்து காட்டின ரோஹித் டெஸ்ட்ல ஓய்வு பெற்றாலும் ஒரு நாள் போட்டியில சிங்கம்னு நிரூபிச்சுட்டு வராரு. சமீபத்துல விஜய் ஹசாரே டிராஃபியில சிக்கிம் அணிக்கு எதிராக 155 ரன் அடிச்சு மிரட்டின ரோஹித் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல காட்டின அதே ஃபார்மை இப்போ நியூசிலாந்துக்கும் காட்ட போறாரு. வதோதரா மைதானம் சிக்சர்களுக்கு பெயர் போனது. சோ நாளைக்கு ரோஹித் சர்மாவின் அந்த 650வது சிக்சரை பார்க்க ரசிகர்கள் தயாராயிருங்க.